Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 443 part 2. ஓபன் பண்ணா நம்ம ஏச காட்டுறாங்க. அவனை கப்பல்லாம் ஏத்தியாச்சு, ஒரு சேர்ல கட்டி உட்கார வச்சிட்டானுங்க. அவன் அப்படியே மேல பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் ஆப்போசிட்ல ஒரு பெரிய கேட்டு, அதுதான் கேட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதை தாண்டி கிளம்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இம்பல் டவுனை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்கோ. இதுக்கப்புறம் இவங்களுக்கும் இம்பல் டவுன்ல இருக்க ஆளுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இனி எந்த பஞ்சாயத்து நடந்தாலும் நேவி ஆளுக்கு தான் பாத்துக்கணும். சோ டோர் ஓபன் ஆகுது, கப்பலும் மெதுவா வெளியில போகுது. இப்ப தான் அந்த வார்டனுக்கே நிம்மதி. ஏன்னா அவன் தான் இப்ப இம்பல் டவுன்லயே பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையவே ஒரு வழியா மூட்டை கட்டி அனுப்பியாச்சு. இனி இம்பல் டவுனுக்குள்ள இருக்குதே பஞ்சாயத்துங்க, அதுங்களை சரி பண்ணா போதும், எல்லாமே சரியாயிரும், வாங்கலே அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளம்பிடுவான். ஆனா அவனுக்கு தெரியல இங்க நம்ம ஆளுங்க எந்த அளவுக்கு போர்ஸோட வந்துட்டு இருக்காங்கன்னு. அப்படியே அடிச்சு புடிச்சு வேகமா ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்துட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா டைம் 9:45 ஆகுது. சொல்ல போனா இன்னும் 10 கூட ஆகல. ஏச மத்தியானம் 3 மணிக்கு தான் போட்டு தள்ள போறாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே டைமுக்கு பண்ணிடுவானுங்க. ஒயிட் பியர்ட் அவனை காப்பாத்துறதுக்காக களத்துல இறங்கினாருன்னா கண்டிப்பா அவர் அதுக்கு முன்னாடியே இறங்கி வேலையை பார்த்துருவாரு. இப்ப என்னன்னா ஏச எப்படியோ ஷிப்ல ஏத்தி அந்த இம்பல் டவுனை விட்டு வெளியில கொண்டு போயிட்டாங்க. அப்படின்னா எப்போ எந்த டைம் வார் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லவே முடியாது. இப்ப லூஃபிக்கு என்ன ஒரு தைரியம்னா இன்னும் ஏச எக்ஸிக்யூட் பண்றதுக்கு டைம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனை காப்பாத்துறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா போவாங்களா. அங்க டோரை போட்டு நல்லா சக்குன்னு லாக் பண்ணி வச்சிருப்பானுங்க. உடனே crocodile போய் நின்னுகிட்டு டோரை வச்செல்லாம் என்னைய ஸ்டாப் பண்ண முடியுமா, சைல்டிஷ் பாய்ஸ், என்னோட ரைட் ஹேண்ட் போதாது, கதவை அப்படியே காத்தோட கரைச்சிருவேன்பா. இப்போ crocodileக்கு இருக்கிறது சாண்ட் ஃப்ரூட்டோட பவர். அவனால சாண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அவன் எதை தொட்டாலுமே அதோட மாய்ஸ்சரை அப்படியே உறிஞ்சு எடுத்துருவான். அப்படித்தான மனுஷங்க நிறைய பேர்த்த கொண்டிருப்பான். ஈவன் அவன் பிளான்ட்ஸ், ராக்ஸ், ஏன் லேண்ட தொட்டா கூட அது எல்லாமே மொத்தமா சுருங்கி காத்தோட காத்தா கரைஞ்சிரும். அப்படித்தான் அவன் கையை கொண்டு வந்து அந்த டோர்ல அப்படியே வைப்பான். வச்ச அடுத்த செகண்ட் அப்படியே டோரே கரைஞ்சு சின்ன பின்னமா போயிடும். என்ன ஆப்போசிட்ல இவங்களை அட்டாக் பண்றதுக்காக காட்ஸுங்க எல்லாம் ரெடியா நின்னுட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கே இப்படி டோரை உடச்சிட்டு வந்ததை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இப்படி வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டாப்புன்னு எடுத்து கண்ணை நீட்டிடுவானுங்க. இங்கே இந்த ஸ்பாட்லயே அவனு எல்லாத்தையும் போட்டு தள்ளணும்னு. என்ன அவனுக்கு crocodileம் ஜின்பேவும் தப்பிச்சிட்டாங்கிற மேட்டர் தெரியவே தெரியாது. இப்ப அவனுங்களை பார்த்தவொன்னா பயங்கரமான ஷாக்கு. உடனே இந்த மேட்டரை கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. அந்த இடம் வேற பயங்கர ஹீட்டா இருக்குது. சரி அடுத்த லெவலுக்கு போனா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுங்க பாட்டுக்கு கண்ட மேனிக்கு சும்மா டப்பு 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 டப்புன்னு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. crocodile சுட்டா என்ன ஆகும், ஒரு மண்ணு ஆகாது. அதாவது மண்ணு அவன் அந்த மண்ணுக்கு எதுவும் ஆகாதுங்கிறேன். சுட 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 அவன் பாடியில ஓட்டை ஆகுமே தவிர வேற எந்த எஃபெக்டும் இல்ல. இழிச்சுக்கிட்டே நிப்பான். அந்த ஓட்டையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். உடனே அங்க இருக்க ஒருத்தன் அவனை இப்படி எல்லாம் அட்டாக் பண்ணா வேலைக்கு ஆகாது, அந்த பிரிசன் புல்லட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவானா. உடனே crocodile உசாராயி அவன் மண்ணை வச்சு அப்படியே அவனுக்கு மேல ஒரு காட்டு காட்டுவான். அத்தனை வெறும் காத்தோட காத்தா கரைஞ்சிருவானுங்க. அடுத்து நம்ம லூஃபியை பிடிக்கிறதுக்கு பிரிசன் புல்லட்டை யூஸ் பண்ணுவானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, பிரிசம் ஸ்டோன் வச்சிருக்க ஒரு நெட்டு. லூஃபி வழக்கம் போல கம்கம்னு சொல்லி கண்ட மேனிக்கு போட்டு குத்து குத்துன்னு குத்தி எடுப்பான். அப்படியே கட் பண்ணி ஜின்பேவை காட்டுறாங்க. அவன் ஃபிஷ்மேன் கராத்தேன்னு சொல்லி ஜஸ்ட் பஞ்ச் வைக்கிற மாதிரி கையை மட்டும் தான் நீட்டுவான், வேற ஒண்ணும் பண்ண மாட்டான். எல்லாம் பேந்த முழிப்பானுங்க. என்ன அடிக்க சொன்னா அப்படியே அல்வா கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கானேன்னு. அது மட்டும் இல்லாம அப்படியே குரு 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 குருன்னு பாத்துக்கிட்டே நிப்பானா. என்னடா பண்ற என்ன பண்ற, என்ன லுக்க, நாங்க என்ன காபரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம், சைல்டிஷ் பாய்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு உடம்பு பாடி எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ள ஆரம்பிக்கும். என்ன நடக்குதுன்னு எல்லாம் பேந்த முழிக்கும் போது மறுபடியும் ஒரு குத்து வைப்பான். அவ்வளவுதான், அம்புட்டு பேரும் அப்படியே தெரிச்சிருவாங்க. சோ இப்படித்தான் 3 பேரும் டிசைனா அங்க இருக்க காட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பொளந்து வெட்டிடுவாங்க. இங்க இப்ப இருக்கிறது 2 பவர்ஃபுல்லான வார்லாட்ஸ், கூடவே சேட்டை பிடிச்ச நம்ம லூஃபி. அவன் மட்டும் என்ன சாதாரண ஆளா, வார்லாட்ஸ்களை தோக்கடிச்சவன் தானே. அவங்க கிட்ட எல்லாம் இவங்களால மோத முடியுமா. இன்னும் அட்டாக் பண்றதுக்கு நிறைய பேர் நிப்பானுங்க. ஆனா பயந்து நடுங்கிட்டே நிப்பானுங்க. லூஃபி சொல்லிடுவான் ஒழுங்கா வழியா விடுங்க, நாங்க போக வேண்டியிருக்குன்னு. ஆனா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, பயந்துகிட்டே கண்ட மீனிங் சுடுவானுங்க. அவ்வளவுதான், பாஞ்சு போய் மேஞ்சு விட்டுருவானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம வைஸ் வார்டன் ஹனியாபால காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு போன் கால், இந்த மாதிரி அவனுக்கு லெவல் 4க்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு எங்களை காப்பாத்துங்கன்னு கத்தி கதற சவுண்ட் பயங்கரமா கேட்கும். ஐயோ பெரிய பஞ்சாயத்து போலியேன்னு வாங்கடான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு அடிச்சு புரண்டு ஓடுவான். அப்படியே கட் பண்ண அந்த ஆம்பளை மூஞ்சி வச்சிருக்க சின்ன சின்ன சிங்கங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே என்னத்தையோ குரு 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 குருன்னு பாத்துக்கிட்டு இருக்குங்க. தட்டி பாக்குங்க, ஏறி பாக்குங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கிட்டே உட்காந்துக்குங்க. என்னடான்னு பார்த்தா அதுக்கு அடியில தான் பக்கியும் மிஸ்டர் 3யும் ஒளிஞ்சிருக்கானுங்க. அதுங்க கையில மாட்டினாதான் கைமா பண்ணி விட்டுருங்களே. பயலுக எப்படியோ லெவல் 2க்கு கஷ்டப்பட்டு வந்துட்டானுங்க போல. இவங்களை அதுங்க பாத்திர கூடாதுன்னு தான் இப்படி மறைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா பாத்துட்டா அப்புறம் ஜெயில இருக்கவனுங்க எல்லாருமே இவங்களை அட்டாக் பண்ண வந்துருவானுங்க. இவங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வீணா போயிடும். வேற வழி இல்லாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா இருப்பானுங்க. என்ன அந்த சிங்க கூட்டம் என்ன பண்ணுனா சும்மா இல்லாம அந்த கீழே இருக்கே கேப், அந்த கேப்பு கிட்ட போய் டர்ரு புர்ருன்னு சொல்லி நசுக்கி விட்டுட்டு இருக்குங்க. அவனால நாத்தம் தாங்க முடியல.
ஐயோ குடலை புடுங்குதே, ஏன்டா இப்படி நம்ம கிட்ட வந்து உசுர வாங்குதுன்னு மண்டைய உடைச்சிட்டு இருப்பானுங்க. வகிதான் பஸ்ல மாட்டி செத்தா கூட எனக்கு கவலை இல்ல, ஆனா இந்த குசுல மாட்டி செத்தன்னு சொல்லி வரலாற்றுல வரக்கூடாதுன்னு சொல்லி மூக்க புடிச்சுக்கிட்டு புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் crocodile சாவியை தூக்கி ஒரு ஜெயிலுக்குள்ள போடுவான். அங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் பயங்கரமான ஹாப்பி ஆகி சாவி கிடைச்சிருச்சேன்னு. ஆனா வெளியில crocodile நிக்கிறத பார்த்துட்டு தான் மிரண்டுருவானுங்க. ஆக்சுவலா அந்த சாவியா அது அவனுக்காண்டி கொடுக்கல, அங்கதான் மிஸ்டர் ஒன்னு இருக்கான், அவனுக்காண்டி கொடுத்திருப்பான். என்னன்னா இப்ப அவனுக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்களாமா. சோ என் கூட வர்றியான்னு சொல்லி கேப்பான். அவன் என்னடானா நீங்க கேட்டதுனால நான் உங்க கூட வர்றேன், ஏன்னா இங்க இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு, கொஞ்சம் வெளியில போய் விளையாடலான்னு இருக்கேன்னு சொல்லி வில்லத்தனமா அவன் பேசுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.